தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் நலக்கூட்டமைப்பு சார்பில் காந்திஜி நினைவு தினத்தை போற்றும் வகையில் சுதந்திர போராட்ட வீரர்கள் 700க்கும் மேற்பட்டோர் புகைப்படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை எழும்பூர் இட்சா மையத்தில் மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தியாகிகள் தினமாக சிறப்பித்து தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர்கள் நலசங்கத்தின் சார்பில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி. ஞானவேல் தலைமையில் சுமார் 700க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்படங்களை காட்சிப்படுத்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி, INTS சி. பன்னீர்செல்வம், தமிழ்நாடு மண்பாண்ட குழாளர் சங்க தலைவர் சேவநாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்பரசு, SIA ஹாரிஸ், K. பொன்னம்பலம், B. கதிரேசன், கதர்வி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் சுதந்திர தியாகிகளை பற்றி பேசிய தலைவர்கள் கூறுகையில், சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் முன்னுரிமைகளையும் அரசு வழங்கிட வேண்டும். இவர்கள் தங்கள் குடும்பங்களை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்தனர். தமிழக அரசு அவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் அனைத்து உதவிகளையும் செய்து அரசு பணி வழங்க வேண்டும் என கூறினார்கள். தியாகிகள் தினமாக வருடா வருடம் இதே இடத்தில் தியாகிகள் நல வாரிசுகள் சங்கம் சார்பாக கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட படங்களை வைத்து குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த தியாகிகள், அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய தியாகிகள், காங்கிரஸ் கட்சிக்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுடைய படங்கள், சுதந்திரத்திற்காக போராடிய மாவீரர்கள் படங்கள் எல்லாம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அந்த 700 படங்களையும் நீங்கள் படம் காட்சிப்படுத்தியிருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் மாலை மரியாதையை நாங்கள் சுதந்திர போராட்ட வாரிசுகள் நல சங்கம் அஞ்சலி செலுத்தியிருக்கிறது, அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறது, அவர்களை போற்றி வணங்கியிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மறந்துவிட்ட வரலாறுகளை நாங்கள் திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டிருப்பதற்குண்டான காரணம், சுதந்திரம் என்பது இந்த நாட்டிற்கு சும்மா வரவில்லை. சர்ச்சில் சொன்னார், நீங்கள் காந்தியை பார்த்து பயப்படுகிறீர்கள். உலக பத்திரிகையாளர்கள் உலகத்தை தன் கொடையின் கீழ் ஆண்ட சர்ச்சிலை பார்த்து கேட்கும்போது சர்ச்சில் சொன்னார், ஆம், நான் காந்தியை பார்த்து பயப்படுகிறேன். அகிம்சை என்ற ஆயுதத்தை எதிர்ப்பதற்குண்டான ஆயுதம் என்னிடத்திலே இல்லை என்று சொன்ன வரலாறு இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த ஒற்றை சொல்லுக்கு, அகிம்சை என்ற சொல்லுக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையிலே காந்தியினுடைய சிலைகள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிலே காந்திக்கு சிலைகள் வைக்கப்பட்டது. உலக வரலாற்றிலே நெல்சன் மண்டாலே 22 ஆண்டுகள் சிறையிலே இருந்து வெளியே வருகிறார். தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் சிறையிலே இருந்து வெளியே வந்தபோது அவர் கேட்கிறார், நீங்கள் யாரை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள்? அவர் சொன்னார், மகாத்மா காந்தி உயிரோடு இல்லை, இருந்திருந்தால் கண்பிடிக்கும் போதே அவரைத்தான் பார்க்க விரும்பினேன். ஒபாமா சொன்னார், காந்தி போன்ற ஒரு மகான் இனி உலகத்திலே பிறக்க முடியாது என்று சொன்னார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னான், உலக தத்துவ ஞானி, உலக தத்துவ மேதை, உலகமே போற்றும் தத்துவ மேதை சொன்னார். காந்தி இறந்தபோது அவர் பதிவு செய்த வார்த்தை, இந்த உலகத்திலே எங்கள் கண்முன்னாலே நகையும் சதையுமாக ஒரு மனித தெய்வம் உலா வந்து கொண்டிருந்தது, அது இன்றைக்கு மறைந்து போய்விட்டது என்று ஆழ்ந்த வருத்தத்தோடு கூறி கதறி அழுதானே, அதுதான் மகாத்மா காந்தியினுடைய பிம்பம். மனித தெய்வமாக வாழ்ந்து மறைந்து போன அந்த போற்றுதலுக்குரிய அந்த அகிம்சையை கையாண்ட மகாத்மாவினுடைய நினைவு நாளிலே இன்றைக்கு நாங்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நினைவு நாளிலே ஏன் சொல்கிறேன் என்றால், மகாத்மா காந்தியை சுட்டாலும் இன்றைக்கும் பல நினைவிலே இருந்து அவரை அகற்ற முடியவில்லை. இன்றைக்கும் காந்தி சுடப்படுகிறார், ஒரு பெண் அவரை சுடுகிறார், பார்த்து மகிழ்கிறார்கள், இனிப்பு கொடுத்து மகிழ்கிறார். காந்தி இன்றைக்கும் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறார், அரசியல் செய்பவர்களுக்கும் தேவைப்படுகிறார். காந்தி என்ற அந்த ஒற்றை பலரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது, பலரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே சுதந்திரம் என்பது சும்மா வரவில்லை. காந்தி மகான் என்பவர் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு, ஏன் 1000 ஆண்டுகளுக்கு அந்த பெயரை மறிக்க முடியாது.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.